என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனிதக்குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும். டாக்டர் எம் சந்திரசேகரன், மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இந்த கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதன் மூலம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய நிலையாமை அதிகாரத்தில் 4ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 334ஆம் குரல். குரல் என்னவென்றால், நாளென ஒன்று போர்க்காட்டி உயிர் இரும் வாழது உணர்வார் பெரி. இதன் பொருள் என்னவென்றால், வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்துக் கொண்டே இருக்கும் வாழ் என்று அறிவார்கள். கதையை பார்ப்போம். தனியார் கம்பெனி ஒன்றில் புரொடக்ஷன் மேனேஜரான தன் கணவன் மோகன் வேலை முடித்து வீட்டிற்கு மாலையில் வரும் வேளையில் மனைவி கணவனுக்கு பிடித்த ஆடை உடுத்தி மேக்கப்புடன் வரவேற்க தயாராக இருந்தால் மேகலா மோகன் மனமொத்த தம்பதிகள். திருமணமாகி 20 வருடங்கள் ஆயிற்று. பிறரை நினைத்து வாழ்பவர்கள். குழந்தை இல்லாத காரணத்தால் வேறு திருமணம் செய்ய தாய் உற்பத்திய போதும் மோகன் மனைவி மேல் உள்ள காதலால் அதை மறுத்துவிட்டார். தாயும் இந்த குறையுடனே இறைவனடி சேர்ந்தார். மோகனின் தந்தை முதுமை நோய்களுடன் மருத்துவத்தின் உதவியோடு வாழ்ந்து வந்தார். மோகன் அதிக திறமைசாலி, ஓய்வு எடுக்காதவர். ஓயாத வேலையால் மோகன் உடல் இழைக்கிறது என்று கவலை மேகலாவுக்கு உண்டு. அவரது தந்தையும் அதை எண்ணி வருந்தினார். மோகன் கம்பெனி மருத்துவரிடம் காண்பிக்க இரத்த புற்றுநோய் என அறிந்து மருத்துவ ஏற்பாடு செய்து கொண்டார். தன் ஆட்காலம் குறைவு என்பதை உணர்ந்து மேகலாவின் எதிர்காலம் நினைந்து நடவடிக்கைகள் எடுத்தார். மனைவியிடமும் தந்தையிடம் தன் நோய் பற்றி எதுவும் சொல்லவில்லை. மனைவிக்கு பிடித்த நகைகள், புடவைகள், உணவுப் பொருட்கள் அன்பாக வாங்கி தந்தார். உத்தியோக உயர்வில் கிடைத்த பணத்தை வங்கியில் மேகலா பெயரில் டெபாசிட் செய்தார். தன் தமக்கை வறுமை கருதி அவரது மகன் குகணேஷ் மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு செலவுகள் செய்து படிக்க வைத்தார். தண்ணீர் மருத்துவ செலவுகள் எதையும் குறைக்கவில்லை. மருத்துவர் மோகன் உடல்நிலை தேறி வருவதாக கூறியும் தன் வாழ்நாள் குறைவு என மனப்பான்மை மாறவில்லை. அன்று மாலை மேகலா காத்திருந்த அதே சமயம் மோகன் கடற்கரையில் அமர்ந்து நண்பன் முரளியுடன் பேசிக் கொண்டிருந்தார். முரளிக்கு மோகன் பிரச்சனைகள் தெரியும். மோகன் முரளியிடம், முரளி மேகலா உடல்நிலைத்து வருவதால் மருத்துவரிடம் காண்பித்ததில் இரத்த குறைவு, எதிர்ப்பு சக்தி குறைவு என சொல்லி மருந்து டானிக் எழுதி கொடுத்துள்ளார். எங்களுக்குள் ஒற்றுமை பார்த்தாயா? எனக்கும் என் மனைவிக்கும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்று சிரித்துக் கொண்டே கூறினார். அதற்கு முரளி, மனம் மாற உடல் தேர வெளியூர் கோவில் என அடிக்கடி சென்று வா என்று யோசனை கூறினார். வேலை சூழல், அப்பாவின் மருத்துவ ஏற்பாடு, தம்பிக்க மகன் குகணேஷ் செலவு, இந்த காரணங்களால் அதை செய்ய முடியவில்லை என்றார் மோகன். எல்லாம் சரியாயிடும், மருந்துகள் கொடு என்று முரளி ஆறுதல் கூறினார். ஆனால் இவருடைய ஓயா உழைப்பு, உடல் இழைப்பு தான் அவருடைய, அதாவது மேகலாவின் வாழ்வில் ஆகாரத்தை குறைத்து இந்த குறையால் தான் அவளது இரத்த குறைவு வந்தது என்பதை மோகன் உணரவில்லை. தந்தையும் மோகன் மேல் கொண்ட அக்கறையால் சூழல் புரிந்து ஒன்றும் சொல்வதில்லை, கேட்பதில்லை. சிறிது காலம் கடந்தது. கொரோனா தொற்று ஊரை வாட்டியது. எதிர்ப்பு சக்தி குறைந்த மேகலா பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவம் செய்தார்கள். மருத்துவம் பலிக்கவில்லை. மேகலா அதில் இறந்தார். இது மாபெரும் அதிர்ச்சி மோகனுக்கு. தந்தை தடுமாறி விழுந்து இருந்தார். மோகன் ஸ்தம்பித்து போனான். நடைபெணமான அவருக்கு அடுத்த வாரம் அந்த வந்த செய்தி பேரிடியானது.
மருத்துவ பயிற்சியில் இருந்த தமக்கை மகன் குகணேஷ் கொரோனாவிற்கு பலியாகி என்பதே அந்த செய்தி. மோகன் தனிமரமானார். தன் நண்பன் முறையிடம் என் வாழ்நாள் குறைவு என்று நினைத்தேன். மேகலா தந்தை குகணேஷ் வாழ்நாளில் நன்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் வாழ்வில் மாற்றம் வரலாம், மரணம் வரலாம் என்பதை உணர தவறிவிட்டேன். ஒருவேளை மேகலாவிடம் புற்றுநோய் உண்மை சொல்லியிருந்தால் அந்த புரிந்த வாழ்வில் வேறு நல்லவை நடந்திருக்கலாம், வாழ்வு வேறு மாதிரி மாறி இருந்திருக்கலாம் என்று கூறி வருந்தினார். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வு எப்பொழுதும் ஒரு புதிர்தான். ஆனால் திருவள்ளுவர் எப்படி பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை குறைந்து கொண்டே வருகிறது என்பது உண்மைதான். இதுல ஒரு சூட்சமமான விஷயம் என்னவென்றால், எங்கள் குடும்பத்து பெரியவர்கள் சொல்வார், அதாவது இறப்பு எப்பொழுது என்று தெரிந்துவிட்டால் வாழ்வில் உண்மையான மகிழ்வும் உற்சாகமும் இல்லாமல் போய்விடும், வாழ்வு அர்த்தமற்று போய்விடும். அதனாலேயே இந்த புதிருடன் வாழும் நாம் மகிழ்வாகவும் பலவித கற்பனைகளோடும் பலவித கடமைகளோடும் நாம் வாழ்கிறோம். இதனால தானே அந்த எம்ஜிஆர் நினைச்ச ஒரு சினிமாவில் கூட தூங்காதே தம்பி தூங்காதே, பல தூக்கத்தினால் பல பொன்னான வேலைகள் கிட்டதப்பா என்ற ஒரு பாடல் வரிகள் எல்லாம் வந்தது. இது மனித கடமைகளையும் காட்டுகிறது. அதே சமயத்தில் நம் வாழ்வு தொடரும், நாம் பல காரியங்கள் செய்யலாம் என்று காட்டுகிறது. இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றென்றால், அவரும் சொல்லவேதான், நேற்று நடந்து முடிந்தது, நாளை வரப்போவது தெரியாது. இன்றைக்கு எல்லோருடன் மனத அமைதியுடன் மன மகிழ்வுடன் கடமைகளை செய்து வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். வாழ்க்கையில் நாம் இது ஒரு கருத்தாக எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த குரலின் பொருளாக திருவள்ளுவர் கொடுத்துள்ளார். இதை நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் மீண்டும் உங்களை சிந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதை, பொருள், கருத்து, படங்கள் யாவும் கற்பனையானவை, யாரும் எதையும் குறிப்பிடவும் நல்ல அவை கதையை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அவற்றை பதித்தவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் அவர் தாழ் வணங்கி மக்கள் வளம் பெற தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள். வணக்கம்.